அப்படி அந்த பென் டிரைவ்ல என்னதான் வீடியோ வச்சிருக்கிற? நீ பண்ண எல்லா தில்லாலங்கடித்தனமும் அதுல இருக்கு. உனக்கு எப்படி அது கிடைச்சது? நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண. நீ ஆள் தெரியாம பேசிட்டு இருக்க. இல்லையே, நல்லா தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா விடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அத சொல்லு, மொத்தத்தையும் நான் கொடுக்கறேன். எனக்கு அந்த பென் டிரைவ் வேணும். ஒரு 5 கோடி கொடுக்கட்டுமா? 5 கோடியா? வேண்டாம். சரி, உனக்கு வேற என்னதான் வேணும் சொல்லு. இதுக்கு ஒரே வேலை, நீங்க ஜெயிலுக்கு போகணும். நாளைக்கு இதே இடத்துல திரும்பவும் மீட் பண்றோம். அப்போ நான் கேஸ்ல ஜெயிச்சிருப்பேன், நீங்க ஜெயிலுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சார், அவ சும்மா ஒரு வேகத்துல பேசிட்டு போறா. அவகிட்ட எந்த வீடியோ இருக்காது சார். ஷோ, இதுக்கு மேல உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்தியாவிலே டாப் மோஸ்ட் லாயர்னு உங்களை கூப்பிட்டேன். இது வேலைக்கு ஆகாது. ஏன் ரூட்டு தான் சரியா இருக்கும். ஏய் ஐயா, நாளைக்கு அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரக்கூடாது. சரிங்க ஐயா. பொண்ணு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இல்ல போனமா அவ வீட்டுக்கு போகணும். அது ஓ இஷ்டம். சரிங்க. மா, நாளைக்கு மீட்டிங் வச்சு. மா, ஓகே. வாப்பா சந்தோஷ். என்னப்பா, என்னாச்சு? இந்த சஞ்சீவ். என்னடா சஞ்சீவுக்கு? சந்தோஷ், ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? சஞ்சீவ் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானாப்பா? ஆமாமா, கம்பெனி லேடி ஸ்டாஃப் கிட்ட மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க கூடாது, சாரில தான் வரணும்னு ஒரே பிரச்சனை பண்ணிட்டாமா. ஆபீஸ்ல உன்னமா ட்ரெஸ் போட்டுக்க எல்லாரும் கூப்பிடு. நீங்க எல்லாரும் பொண்ணுங்க தானா? தலைய ஒழுங்கா வாரி இருக்கீங்களா? வளையல் போடுறது இல்ல, பொட்டு வைக்கிறது கூட நிறுத்திட்டீங்க. பொண்ணுங்கனா இப்படி இருக்கணும், எங்க அம்மா மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லம்மா, நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் முதல்ல மரியாதையை கத்துக்கோங்கன்னு திட்டி தீத்துட்டாமா. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சுமா. சோ எவ்வளவு தைரியம் இருக்குடா? நீங்க எல்லாம் நிறுத்தி காலி உட்கார்ந்து இருக்க. சரிப்பா, இப்ப சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ் இன்னும் வரலையா? அவன் என் கார் எடுத்துட்டு அப்பவே கிளம்பி வந்துட்டாமா. எங்க போயிருப்பா? அவன் இங்க வந்திருப்பான்னு நினைச்சு வந்தேன். சந்தோஷ், என்னப்பா சொல்ற நீ? கோவத்துல இருக்கவன இப்படி தனியா அனுப்பலாமா? இல்லப்பா, நான் சஞ்சீவ் கிட்ட எவ்வளவு எடுத்து சொன்னனே, அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான்பா. அது மட்டும் இல்ல, ஷேர் ஹோல்டர்ஸை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. இப்ப என்னங்க பண்றது? சஞ்சீவா நம்ம எங்க போய் தேடுறது? சாதாரணமாவே அவன் ரொம்ப கோவப்படுவான். இப்ப கோபத்துல வேற கார் எடுத்துட்டு போயிருக்கான். இத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. முதல்ல வாங்க நம்ம போய் தேடி பார்க்கலாம். இல்ல சீதா, நீ பயப்படாம வீட்ல இரு. நானும் சந்தோஷம் போய் தேடி பார்க்கறோம். ஐயோ இல்லங்க, நானும் வரேன். என் புள்ள சஞ்சீவ் பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க. இரு, ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். நாட் ரீச்சபிள்னு வருது. அண்ணி, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்னம்மா நேரங்கட்ட நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? சரி வாங்க போலாம். ஏய் சஞ்சீவ், கோயிலுக்கு போயிட்டு வர? ஆமா, எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? கோவிலுக்குலாம் போலாமா? எல்லாம் அந்த பொண்ணு பண்ண வேலை. பொண்ணா? எந்த பொண்ணு சஞ்சீவ்? எல்லாம் அம்மாக்கு தெரியும்.
நீ சொல்லு சஞ்சீவ், என்ன நடந்துச்சு? மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டியா? நானா? அவதான் என்கிட்ட சண்டை போடுறா. சாமி பிரசாதம் சொல்லி விபூதியை பூசி விட்டா. சாமிக்காக விட்டு வந்தேன், இல்லனா 2ல 1 பார்த்திருப்பேன். நீங்க என் அம்மா, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அவ யாருமா என்ன கோவப்பட வேணாம்னு சொல்றதுக்கு? அப்படி என்ன சொன்னா அவ? ஆட்டோக்காரன் கார் மேல ஆக்சிடென்ட் பண்ணா நான் கோவப்படக்கூடாதான், நான் எதுவுமே கேட்க கூடாதான். அடிக்க போன என் கைய பிடிச்சது இல்லாம விபூதியை பூசி விட்டு இதுக்கு மேல கோவப்பட்டா சாமி மேல கோவப்பட்ட மாதிரின்னு என் வாயை மூடிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் என்னாச்சு? என் கைய பிடிச்சி கார் டோரை திறந்து என்னை உள்ள உட்கார வச்சு அனுப்பி வச்சுட்டா. நீ சொல்லுமா, நான் கோபப்பட தப்பா? இல்லப்பா, நீ கரெக்டா தான் நடந்திருக்க. நீ அத பத்தி எல்லாம் நினைச்சு கஷ்டப்படாத. மேல போய் ரெஸ்ட் எடு போ. ஓகேம்மா. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? யாருமா அந்த பொண்ணு? எனக்கு தெரியலப்பா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு மட்டும் தெரியுது. வாங்க சார். சார் இந்த இடம் தான் சார். சார் இங்க குடோன் கட்டினீங்கன்னா உங்க கம்பெனில இருந்து வந்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த வில்லங்கமும் இல்லாத இடம். நீங்க ஓகேன்னு சொன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். ஓகே ரவி, இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. கன்ஃபார்மா எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை சார், கிளியரான இடம். சரி, அப்போ உடனே பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம். ஓகே சார், முடிச்சிடலாம். சார் கார் ஒரு பொண்ணு இடிச்சிருச்சு சார். நம்மால அப்பா பெருசா அடி ஒன்றும் படல, சின்ன ஸ்கிராச்சஸ் தான். நல்ல வேலை யாரும் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். இந்த காரை உன் வண்டியால இடிச்சத நான் பார்த்துட்டேன். சார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சின்ன வண்டியையே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இவ்ளோ பெரிய கார் ஓனரை கண்ட்ரோல் பண்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உனக்கே புரியும். அதனால இந்த காரை இடிச்சதுக்கு பெனால்ட்டியா ஒரு 1000, கார் ஓனரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு 5000, மொத்தம் 6000. நீ எனக்கு வெட்டிட்டு போயிட்டீனா நான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிப்பேன். நீ ஜாலியா போய்கிட்டே இருக்கலாம். 100 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். வாங்க கோர்ட்டுக்கு போலாம். நீங்க ஏன் மேல கேஸ் போடுங்க, நான் உங்க மேல கேஸ் போடுறேன். யார் மேல தப்பு இருக்குன்னு கோர்ட் சொல்லட்டும். யூனிஃபார்ம பார்த்தா தெரியல? போலீஸ் மேலேயே நீ கேஸ போடுவியா? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். யூனிஃபார்ம் போடாததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? லாயர் கிட்டயே லா பேசுறீங்களா? நோ பார்க்கிங்ல காரை நிக்க விட்டது முத குற்றம். அடிப்பட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட செய்ய விடாம லஞ்சம் கேட்டது பெரிய குற்றம். நான் உங்க மேல கேஸ் போட்டா மினிமம் 1 இயர் ஜெயில இருக்க வேண்டிய வரும். போலாமா கோர்ட்டுக்கு? இப்ப நான் சொன்னதெல்லாம் நிஜம்னு நம்பிட்டியாமா? சும்மா விவாக்கி பேசினமா. பொண்ணுங்க பொது இடத்துல தைரியமா இருக்காங்களான்னு செக் பண்ணமா. நீ நல்லா போல்டா இருக்கமா. நான் வரேம்மா. டேய் எவன்டா நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டது? எறா வண்டிய. டொண்டோடாய். அது
சார் அடி கொஞ்சம் பெருசா இருக்கு சார். ஆமா, அடி கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. புரியல? அது அப்படிதான். எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் யாரு? அவர்தான் மேடம். கவுண்டர் பே பண்ணிடுங்க. நீங்க தான் மேனேஜரா? ஆமா மேடம். எந்த வண்டி வேணும் மேடம்? பழைய வண்டியை எடுத்துக்கிட்டு புது வண்டியை கொடுங்க. மேடம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல இல்ல மேடம். கேஷ் பர்ச்சேஸ் மட்டும்தான். எல்லாம் நியூ மாடல் மேடம். என்ன கலர்ஸ் வண்டி வேணுமோ எடுத்துங்க. என் வண்டியும் நியூ மாடல் தான். இன்னும் 2 நாள்ல புது வண்டி என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கணும். இது உங்க எம்டி கிட்ட சொல்லிடுங்க. மேடம், எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நான் தயாரா இல்ல. எனக்கு புது வண்டி தான் வேணும். புரியுதா? பேச்சுக்கு இவ்வளோ பேசுறான். அடிச்சா வச்சு யாருக்கிட்ட ஆயிருங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இல்லைன்னா நம்மளாம் வேற மாதிரி எவ்வளவோ பண்ணியாச்சு. பாஸ் பாஸ் பாஸ், உங்களுக்காக தான் பாஸ் வெயிட் பண்றேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒரு பொண்ணு நம்ம கம்பெனி மேல கேஸ் போட்டிருக்கா பாஸ். நம்ம கம்பெனி மேல கேஸ் போட்டிருக்காங்களா? என்ன விஷயமா? பிரேக் ஃபெயிலியரான வண்டிக்கு பதிலா புது வண்டி ஒன்று கேஸ் போட்டிருக்கா பாஸ். கேட்டதுக்கு அவ பெரிய லாயர்னு சொல்லி நம்ம ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்கா பாஸ். டேய், அந்த பொண்ணு என்ன லூசா? எஸ் பாஸ், லூசே தான் பாஸ். அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கொடு. அதுல ஃபோன் நம்பர் இருக்கு பாஸ். ஹலோ, சொல்லுங்க. லாயர் அனுராதா ஹியர். சந்தோஷ் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? நீங்க பேசுனது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பிரேக் ஃபெயிலியர் ஆன வண்டிக்கு பதிலா யாராச்சும் புது வண்டி கேட்பாங்களா? எந்த கம்பெனியாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கணும். கொடுக்க வெப்பா இந்த அனுராதா. வண்டி வாங்கி 1 வருஷம் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, 1 வாரம் கூட ஆகல. இந்த லட்சணத்துல பிரேக் ஃபெயிலியர். புது வண்டியை நீங்க மாத்தி கொடுத்தே ஆகணும். ஏய், உனக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியுமா? இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டி இருக்கியா? எல்போர்டு தான் நீ. எல்போர்டு தான் புது வண்டியை ஓட்ட தெரியாம ஓட்டி டேமேஜ் பண்ணுவாங்க. நான் எல்போர்டா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? உங்க கம்பெனி மேல கேஸ் போடுறது மட்டும் இல்ல, எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டு கிழின்னு கிழிச்சிருவேன். உனக்கு மட்டும் தான் சோசியல் மீடியா தெரியுமா? எனக்கும் தெரியும். இப்ப மட்டும் நீ கண்ணில் பட்டான்னு வை, அப்படியே உன்ன என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதானே வச்சுக்கோ. தைரியமான ஆளா இருந்தா வாடா பாக்கலாம். என்னது தாவா? ஆமாண்டா, அப்படிதான்டா, வாடா பாக்கலாம். வரேன்டி. என்னது டியா? ஆமாடி, அப்படிதான்டி, வரேன்டி. ஆஹா, நம்மளை விட மோசமா திட்டுறாளே. என்ன பாஸ், என்ன திட்டினதை விட உங்களை கேவலமா கழிவு ஊத்துறா. டேய், போய் டீ சொல்றா. ஓகே, பாஸுக்கு ஒரு டீ சொல்லு. தைரியமான ஆளா இருந்தா வாடா பாக்கலாம். வரேன்டி. அபி, அபி அண்ணா, எப்படிமா இருக்க? ரொம்ப நாளா கடை பக்கமே ஆளை காணோம். ஏமா வர்றது இல்ல? வீட்லயே நிறைய ஆர்டர் வந்துருச்சுண்ணே, அதை தச்சு முடிக்கவே நேரம் சரியா இருக்கு. அப்படியா? நீங்க எப்படின்னு இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, ஆண்டவன் கொடுத்த கால் இருக்கு. வர ஆர்டருக்காக மிஷினை மேய்ச்சிட்டு சந்தோஷமா இருக்கேன். என்ன விடுமா. ஆமா, வீட்டுல அப்பா அம்மா அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. ஏமா, உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த வருஷம் எக்ஸிபிஷன் காம்படிஷன்ல உன் பேர் இல்லையே, ஏமா? ஒவ்வொரு வருஷம் கலந்துப்பியே, ஏமா இந்த வருஷம் பேர் கொடுக்கல? இல்லண்ணே, இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏமா இப்படி சொல்ற? டைலரிங்ல டிப்ளமோ வாங்கினவங்க கூட உங்ககிட்ட தோத்து போயிடுவானே. இவ்வளோ திறமைய வச்சுக்கிட்டு நீ சேரலன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கும் கஷ்டமா தானே இருக்கு. வீட்லயே நிறைய செலவு இருக்கு.
ராத்திரி பகல் பார்க்காம தைச்சாலும் கடன் அடைக்கவே காசு சரியா இருக்கு. இதுல காம்படிஷன் அது இதுன்னு கலந்துக்க எங்கன்னா நேரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அதுல கலந்துக்க மெட்டீரியலு, துணி, எம்ப்ராய்டரி, ஸ்டோன்னு ஏகப்பட்டது வாங்க வேண்டியிருக்கு. காசு இல்லாத நேரத்துல காம்படிஷன்லாம் எதுக்குன்னு? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? காசு இல்லைன்ற காரணத்துக்காக உன் திறமையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறியா? ஏமா தைக்க தெரியாதவெல்லாம் கலந்துக்கிறான், உனக்கு என்னம்மா குறைச்சல்? அம்மாடி, நான் புதுசா கடை திறந்தப்ப நீ தச்சு கொடுத்த மாடர்ன் ஜாக்கெட்ல தான் என் பொண்டாட்டி இன்னைக்கு காதுலயும் மூக்குலயும் தங்கம்மா போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு கைராசி மட்டும் இல்லம்மா, கடவுளோட பரிபூர்ண ஆசையே இருக்குமா. இதோ பாரு, தயவு செஞ்சு இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிற. காசு பணத்தை பத்திலாம் கவலைப்படாதம்மா, மெட்டீரியல் தானம்மா, நான் வாங்கி தரேன். இந்த தடவை நீ கண்டிப்பா கலந்துக்கிட்டீன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோமா? நினைச்சுக்கணும், இதெல்லாம் உன் நன்மைக்காக தான்மா சொல்றேன் நான். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத மறுக்காம கேளுமா. நீ ஜெயிச்சா என்ன மாதிரி உன்னை நம்பி இருக்க எல்லா கடைங்களுக்கும் அது பெருமைமா. உனக்கு என்னென்ன வேணுமோ கேளுமா, அதெல்லாம் நான் வாங்கி தரேன். எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிக்கிறேன்னு. ரொம்ப சந்தோஷமா. வரமா. அந்த கேஸ் விஷயமா போறதா இருந்துச்சு. ஆமாமா, இன்னைக்கு தான் போறோம். ஓ சார் சொல்லுங்க சார். லாயர் அனுராதா ஆபீஸ் இங்கே தானே? நேரா போய் ரைட் கட் பண்ணுங்க, அங்க இருக்கு. ஆப்போசிட் பார்ட்டி அரசியல்வாதியோ விஐபியோ அதை பத்தியெல்லாம் இந்த அனு பயப்பட மாட்டான். கேஸ ஜெயிக்கிறதுல மட்டும் எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச. அடி தேக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா. அடி தேக்கு மர காடு பெருசுதா, சின்ன தீ குச்சி ஒசரா சிறுசுதா. ஒரு தீ குச்சி விழுந்து புடிக்குதடி, கருந்தேக்கு மர காடு வெடிக்குதடி.